வாழ்க்கையோட தாயா அல்லா திருப்பி எங்களுக்கு உலகத்துக்கு எங்களை அனுப்பி வையா அல்லா. என்ன ஏன் தெரியுமா, நாங்க அதாவது நல்ல காரியங்களை ஈடுபட்டு மீன்களுடைய கூட்டத்துல நல்லடியார்களோட சேர்ந்து கொள்வோம். அந்த கூட்டத்துல ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்றுதான் என்று அல்லாஹ் கிட்ட சான்ஸ் கேட்பான், சந்தர்ப்பம் கேட்பான். அத சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், எங்களுக்கு உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல கண்ணுக்கு விளங்காததெல்லாம் இப்பதான் கண்ணால பாக்குறோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு விளங்காதது இப்ப விளங்குது. சொர்க்கம் என்றாங்க, நரகம் என்றாங்க, கபர் என்றாங்க, ஆக்கிரம் என்றாங்க, மஹ்ஷர் என்றாங்க, சிராத்தல் முஸ்தகீம் பாலம் என்றாங்க, மீசான் என்றாங்க, தராசி என்றாங்க. ஒரு இலவும் விளங்க இல்ல, இப்ப எல்லாம் விளங்குது. யா அல்லாஹ் பல் பதாலஹும் மா கானூ யுஃபூன மின் கபல், மறைக்கப்பட்டதெல்லாம் இப்பதான் விளங்குது. அதனால ஒரு சான்ஸ் ஒன்றுதான் எது கேட்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலௌருத்து நஆது லிமானு அன்ஹு வ இன்னஹும் லகாதிபூன். அவங்க கேட்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, சரி ஏதோ மிஸ் பண்ணிட்டீங்க, நாம இன்னொரு 50 வருஷம் தாரோம், அமல் செஞ்சு கொண்டு வாங்க என்று உலகத்துக்கு அனுப்பி வச்சாலும் உலகத்துக்கு வந்த பிறகு என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? முந்தி எப்படி வாழ்ந்தாங்களோ அதே பழைய குருடி கதவை துரடி என்ற மாதிரி அதே வாழ்க்கையை திரும்ப வாழ ஆரம்பிச்சிருவாங்களா? இதெல்லாம் போய் சொல்லக்கூடிய சூழல் மனிதனை மாத்திரும். அதுக்குதான் நல்ல சூழல், நல்ல தொடர்புகள், கல்யாணங்களும் கூட நல்லவங்களோட செஞ்சுக்கோங்க. வெறும் இந்த வாக்கையும் போக்கையும் வெள்ளையையும் நிறத்தையும் வெளிவையும் பார்த்து காசையும் பணத்தையும் தோட்டத்தையும் வயலையும் பார்த்து முடிக்காம தீன்தாரிகளை முடியுங்க. மார்க்கம் உள்ளவளை திருமணம் செஞ்சு உங்களோட திருமணத்துடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கோங்க சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு நிரந்தரம் இல்ல வேளாண் சோதனை, பணம் நிரந்தரம் இல்ல, உடல் அமைப்புகள் நிரந்தரம் இல்ல. இன்னைக்கு வாலிபர் மாதிரி இருக்கிறா, இன்னும் சில நாள்ல பார்த்து நாங்களே ஆச்சரியப்படுறோம். எங்களோட வயசுல இருக்கிற ஒரு வயசாளி மாதிரி இருக்கிற, என்னடா உனக்கு ஆச்சரிய கேட்கிறோம், இந்த நிலைமைக்கு போயிட்டா கேட்கிறோம். இதனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, எனவே உடல் அமைப்பு, இந்த பணம், இந்த அழகுகள் எதுவும் நிரந்தரம் இல்ல. நிரந்தரமானதுதான் நல்ல குணம், நல்ல நற்குணம், அதே போல நல்ல ஒழுக்கம், மார்க்கம், இது நிரந்தரமா இருக்கக்கூடிய. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திருமணத்திலையும் அந்த அமைப்புல உங்களோட திருமணங்களை செய்யுங்க. ஏன்னா ஒழுங்கான ஒரு மனைவி அமைஞ்சாதான் அவனோட வாழ்க்கை சக்சஸாக அமையும். அவனுக்கு கிடைக்கக்கூடிய பிள்ளைகள் அது தொடர் அந்த 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 தொடர்ச்சியாக அந்த பரம்பரை, ஒரு நல்ல ஒரு பரம்பரை உருவாகும். தீன் இல்லாதவங்களை, மார்க்கம் இல்லாதவங்களை, அல்லாஹ்வுடைய பயமச்சம் இல்லாதவங்களை, வெறும் உலக ஆசை உள்ளவங்களை, வெறும் சல்லி காசு பணத்தை வச்சு நடக்கக்கூடிய திருமண வாழ்க்கையில நிம்மதி இருக்காது. மேலான சோதனை, எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, எங்களோட வாழ்க்கையுடைய ஒரு நோக்கம் இருக்குது. நாங்க ஒரு ஏம்ல வாழக்கூடியவங்க. இங்க எல்லாம் ஏம் பண்ணி நாங்க செய்வோம் தானே. அப்ப எங்களோட வாழ்க்கைக்கு ஒரு ஏம் ஒன்று இல்லையா? அல்லாஹ் வாழ்க்கையை தந்தவன், சும்மா தந்தானா? நீங்க எல்லாம் நல்லா திண்டு குடிச்சிட்டு முன்னா ஜொலியா இருந்துட்டு வாங்க, உங்களோட இஷ்டப்படி வாழ்ந்துட்டு வாங்க நான் தந்திருக்கிறான். அதுக்கா தின்னத்தாரான், அதுக்கா எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறான். அவன் ஒரு எதிர்பார்ப்போட செய்யறான். அதை கொண்டு லாபம் எங்களுக்கு அவனுக்கு அல்ல. எங்களோட வணக்கத்தால, எங்களோட தொழுகையால, எங்களோட நோம்பால, எங்களோட சதக்கா சக்காத்தால, எங்களோட நன்மையான காரியங்களால அவன் அந்தஸ்து கூட போற இல்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து பாவத்துல ஈடுபட்டாலும், முழு துனியாவும் சேர்ந்து ஹராத்துல அல்லாஹ்க்கு மாற்றமா வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து ஹதீஸ்ல தெளிவாக வந்து அல்லாஹ் சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஸாத ذلك في ملكي شيئا. நீங்க எவ்வளவு தான் வணங்கினாலும், நீங்க எவ்வளவு தான் முழு துனியாவும் இந்த 7-8 கோடியும் சுஜூதிலே காலத்தை கழிச்சாலும் அல்லாஹ்வுடைய ஆட்சியில அந்தஸ்துல எதுவும் கூட போறதும் இல்ல. அல்லது முழு துனியாவும் சேர்ந்து முழுக்க பாவத்தில் ஈடுபட்டாலும் மா நகஸ ذلك في ملكي شيئا, இந்த ஆட்சியில அந்தஸ்துல எதுவும் குறைய போறது இல்லை. இன் அஹ்சன்தும் أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها. நீங்க நன்மையை செஞ்சா உங்களுக்கே நன்மையை செஞ்சு கொள்றீங்க. நீங்க மாற்றமா நடந்தா உங்களுக்கே தான் அந்த நஷ்டம். من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها. நல்லதை செய்யறா யாரு செய்யறாங்களோ, சாலிஹான அமல்களை செய்யறாங்களோ, فلنفسه, அது அவருக்கு தான். யாரு மாற்றமா நடக்கிறாரோ நாசம் அவருக்கு தான், நஷ்டம் அவருக்கு தான், கஷ்டம் அவருக்கு தான்.
கேவலம் அவருக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. மேலான கண்ணியமான சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கிறார். குர்ஆன்ல தெளிவா குர்ஆன்ல கேட்கிறார், நோக்கத்தை சொல்லி காட்டுறார், கேட்கிறார். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وانكم الينا لا ترجعون. நீங்க எல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறீங்களா சும்மா உங்களைய படைச்சிக்கிறோம், ஒரு நோக்கம் இல்லாம படைச்சிருக்கிறோம் நினைச்சிருக்கிறீங்களா? நீங்க என்ன எங்கள்கிட்ட ரிட்டர்ன் திரும்பி வர மாட்டேன்னு நினைக்கிறீங்க? அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறானா அவனை நாங்க அப்படியே விட்டுருவோம். பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், திண்டான், குடிச்சான், மௌத்தானான், மௌத்தானத்தோட மண்ணோட மண்ணா போவான்னு நான் நினைச்சு கொண்டிருக்கிறான். அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை நான் நினைக்கிறான் மனிதன். وما خلقت الجن والانس الا ليعبدون. இந்த ஜின் இனத்தையும் இந்த மனித இனத்தையும் நான் படைத்த நோக்கம் என்ன தெரியுமா? அவங்க அல்லாஹ்வை விளங்கணும், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ் விளங்கணும், அல்லாஹ் வணங்கணும். இதுக்குத்தான் நான் படைச்சிருக்கிறேன். எங்களோட ஒவ்வொரு செயலும் இபாதத்தாக ஆகிடும். நியத்து சீராகனா முறை ஒழுங்கு நபியுடைய முறையில அமைய வேண்டாம். நியத்தும் சீரா இருக்க வேண்டாம். ஒன்றும் இபாதத்து தான். இபாதத் என்பது ஒரு மூலையில வச்சு தஸ்பியை உருட்டி கொண்டு இருக்கிறது அல்ல, வெறும் பள்ளியில குந்தி கொண்டு இருக்கிறது அல்ல. வெறும் இபாதத்துல தொழுகையில் ஈடுபடுறது மட்டுமல்ல இபாதத், எல்லாம் இபாதத் தான். தொழில் செய்யறது ஒரு இபாதத். ஒருத்தர் வெள்ளையில காலையில தொழிலுக்காக வீட்டுல இருந்து வெளியே போறார், மாலையில டயர்ட்ல திரும்பி வாரார். அந்த டயர்டை கொண்டு பாவம் மன்னிக்கப்படும் வேண்டாம், டயர்டை கொண்டு பாவம் மன்னிக்கப்படும். ஹதீஸ்ல வந்தது ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا غم حتى الشوكة يشاقها إلا كفر الله بها خطاياه. ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நோய், களைப்பு, டயர்ட், கவலைகள், இது ஒரு கல்லு முள்ளு குத்தி பட்டா இது அவ்வளவு கொண்டும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்காம விட மாட்டாங்க. அவ மேலான கண்ணியமா சொல்ல என்ன சொல்ல வாரேன்டா, சம்பாதிப்புன்றது வெறும் துனியா அல்ல. நீயத்து சீரா இருந்தா அதுவும் தீன். வெறும் புராவதனம் மட்டுமல்ல தீன். ஆடை அணிவது தீன். நாங்க உடுப்பு உடுக்கப்பட எப்படி உடுக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு துஆ சொல்லி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா வ ரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் வலா பிகுவா. இந்த துஆ, இந்த போல இன்னும் பல துஆக்கள் வந்திருக்குது. இந்த ஆடை எனக்கு அறிவித்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இது என்ன சக்தியை கொண்டு கிடைச்சது அல்ல, அல்லாஹ்வுடைய சக்தியை கொண்டு கிடைச்சது என்று அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இதையால் ஒன்று மேல அல்லாஹ்வால எல்லா ஏழும் என்று சொல்லிக் கொண்டு நாங்க ஆடை அணி உடுப்பு கலட்ட கொலை பிஸ்மில்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹு. இந்த துஆ ஓதிக்கொண்டு உடுப்பு கலட்டுறார். போட கொலை வலத போடுறார், இடது கலட்ட கொலை இடத கலட்டுறார். செருப்பு போடுறதா போடுறது கலட்டுறதா இது கேளும். எப்படியும் ஏதாவது ஒரு காலம் முற்படுத்தி போட போறோம், கலட்ட போறோம். அதுல முறைய கொஞ்சம் மாத்திக்கொள்றேன், அவ்வளவுதான். என்னோட வளமைய மாத்திக்கொள்றது, அதுக்கு பேர் வணக்கம். ஆதத்தை இபாதத்தாக்குறது, வழக்கத்தை வணக்கமாக்குறது. வழக்கத்தை வணக்கமாக்குறது எப்படி? நபியுடைய ஸ்டைல்ல, நபியுடைய முறையில செஞ்சா வழக்கம் வணக்கமாக மாறி, அவ்வளவுதான். செருப்பு எடுத்த வாக்குல பொதுவான அமைப்புல பாருங்க, கொடுக்க போல எடுக்க போல இடதுதான் கை, இடது கை தான் போகும். சின்ன போல குடிக்க போல இடதுதான் பாவிக்கிறாங்க. நாங்க மாத்திக்கொள்றது சின்ன ஒரு சேஞ்ச், பலதை நாங்க பழகிக்கொள்றோம். தூங்கக்கூடிய நேரத்துல பலர்கள பழக்கம் என்ன? முகம் குப்பர, தலை குப்பர பழக்கம். அந்த படுக்கையை பத்தி ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் ஜஅத்து அஹ்லின் நார் அல்லது ஜஅத்து அஹ்லின் நார். நரகவாதிகளுடைய படுக்கை அப்படிதான் இருக்கு. நரகத்துல நரகவாதிகள் முகம் குப்பர தான் தூங்குவாங்க. அதனால நீங்க அப்படி தூங்காதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்குற முறையை காட்டி தந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா இருக்கும். சிலவங்க 4 தலைவாணி தேவை, தலைக்கு 2 தேவை, கைக்கு 1 தேவை, காலுக்கு 1 தேவை, பிரச்சனை இல்லை, தலைவாணி எத்தனை வச்சுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு. அந்த முறையில தூங்கினா அந்த தூங்கக்கூடிய நேரத்தை துவாக்கள் ஓதி ஒழுவெடுத்துக்கொண்டு தூங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா, ஆயத்துல் குர்சி ஓதிக்கொண்டு, குல் சூராக்கள் ஓதிக்கொண்டு, சுப்ஹானல்லாஹ் இதுவரை சொல்லிக்கொண்டு, கையில ஊதி மேல தேய்ச்சி கொண்டு தூங்குறார். 4 தூங்குறார், 6 தூங்குறார். அவ்வளவு நேரம் இபாதத் செஞ்சதா இல்லை. காலையில எழுப்புக்கொள்ள அல்ஹம்துலில்லாஹ் எழுப்புறார், துவா ஓதிக்கொண்டு எழுப்புறார். தூங்க போல துவா ஓதிக்கொண்டு தூங்குறார். 8 மணிக்கு